கும்பராசி புதன் தசை. இந்த புதன் தசை ராசிக்கு 5ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை. சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல பயிற்சியாகிறார். அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி 5ஆம் இடத்துல குருவுடைய வக்கர நிவர்த்தி. இது ஏன் இந்த குரு வக்கர நிவர்த்தி மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு அந்த பலன்களை கொடுப்பார் குரு பகவான். ஏன்னா குருவுடைய பார்வை இப்போ ராசிக்கு இருக்குது. அடுத்து 7.5 சனியாக இருக்கக்கூடிய பாத சனியில் சனி பகவானுடைய 2ஆம் இடத்துல சனி பகவானுக்கே இந்த குருவுடைய பார்வை பதியுது. இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பு. ஏன்னா அஷ்டமாதிபதி தசையெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஒன்று பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை, ஒரு பக்கம் நல்லதும் நடந்திருக்கும், ஒரு பக்கம் கெடுபலனும் நடந்திருக்கும் இந்த புதனுடைய தசையில். இந்த கும்பராசியில் புதன் தசை அப்படிங்கிறது எந்த வயது காலகட்டத்தில் வரும்? 3 நட்சத்திரம் இந்த கும்பராசியில்: அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் 17 வருடங்கள் தசை. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு 51 வயசுலேருந்து 68 வயசு வரைக்கும் 1 வருடம் முன்ன பின்ன வரலாம். சென்ட்ரு பகுதி 10 தசாபுத்தி இருப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா 45 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க சதய நட்சத்திரக்காரர்கள், இப்போ 40 வயசுலேருந்து 57 வயசு வரைக்கும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது வரும். 1 வருடம் 2 வருடம் முன்ன பின்ன கூட வரலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 5 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்கிறவங்களுக்கு 5 + 19 24. 24 வயசுக்கு பிறகு 17 வருடங்கள் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது. இப்போ 11 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சிங்களேன். 11 + 19னாக்கா 30 வயசு வரைக்கும் சனி தசை வந்துடும். 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் புதன் மகாதசை அப்படிங்கிறது வரும். உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 3ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ தசாபுத்தி இருப்புகள் 4 வருடம் 6 மாதம் இருக்கும். 2 மாதங்கள் 3 மாதங்கள் இருக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில். அது மாதிரி இருக்கிறவங்க மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக பொருந்தி வரும். இப்போ இந்த புதன் தசை ராசிக்கு 5 குடைவன் தசை. இந்த அட்டமாதிபதி தசை இது 7.5 சனி வரும்போது என்னென்னா, 7.5 சனி ஒரு புயல் மாதிரி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், திருப்பி அதை சொல்ல வேணாம். இருந்தாலும் புயல் மாதிரி அந்த புயல் வரும்போது கட்டடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா அந்த கட்டடம் அந்த புயலுக்கு தாங்கும். கட்டடம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னாக்கா அந்த கட்டடம் தாங்காது. அது எந்த அளவுக்கு சேதாரம் இருக்கோ அந்த அளவுக்கு சேதாரத்தை பண்ணிட்டு போயிடும் அந்த புயல். ஒரு சில பேர் கொஞ்சமாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அதிகமாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு ரொம்ப மோசமாக இருக்கலாம். அந்த கட்டடம் ஸ்ட்ராங்காக வருது. என்னென்னா நான் சொன்னது கட்டடம் அப்படின்றது தசாபுத்தி. கோச்சாரத்தில் சனி பகவான் வராரு அப்படின்னாவே 7.5 சனியாக வரும்போது தசை என்ன தசை நடக்குது? இது புதன் தசை சனிக்கு நட்பு கிரக தசை அப்படின்னாக்கா, சனிக்கு நட்பு கிரகம் அப்படின்னாக்கா சனி பகவான் வீட்டுக்கு புதன் நன்மை செய்வார், புதனோட வீட்டுக்கு சனி நன்மை செய்வார். அதாவது மறைவு ஸ்தானங்களாக வராது. ஆனால் சனி கர்மக்காரகன். இவர் ஒரு 7.5 சனி வருதுன்னாவே நல்லதையும் கொடுக்கறதுக்கும் அந்த 7.5 சனி தான், கெடுபலனை கொடுக்கறதுக்கு 7.5 சனி தான். அது உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால் மட்டும் தான் அதை கொடுக்க முடியும். சுய ஜாதகத்தில் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காது. அதாவது இந்த 7.5 வரும்போது இது என்ன தசை? 5 குடைவன் தசை, பரவாயில்ல. இது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை ப்ளஸ்ஸு இதுக்கு ஏதாவது நன்மை செய்யணும். இன்னொரு பாவத்துக்கு அதிபதியாக வருவார். அவர் என்ன பாவத்துக்கு அதிபதியாக வராருனாக்கா 8ஆம் அதிபதியாக வராருல, அஷ்டமாதிபதி. அப்போ அதுக்கு உண்டான பலனை கொடுக்கணும். 5க்கு உண்டான பலன்களையும் இந்த சனி பகவான் கொடுப்பார், 8ஆம் அதிபதி உண்டான பலன்களையும் கொடுப்பார். ரெண்டுமே 7.5 சனியில் கொடுக்கறது தான். உங்களுக்கு புதன் தசை அந்த அளவுக்கு வேலை செய்யாது. மொத்தமாக எடுத்துக்கோ, சனி பகவான் ஃபுல்லாக அவர் கையில் எடுத்துட்டு அவர் தான் கொடுப்பார். அவரை பார்த்தா ஏன் பயப்படுறோம் அப்படின்னாக்கா இதனால தான். அந்த தசை அப்படியே ஒதுங்கிக்கும். ஆனால் புதன் தசை தான் இல்லைன்னு சொல்லலை. புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள்லாம் இந்த சனி பகவானுடைய பார்வையில் மாட்டுச்சுன்னா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இந்த ராசிக்கு நட்பு கிரகமாக இருந்தால் சிறப்பு. பகை கிரகமாக இருந்தால் அது வேலையை காட்டுவார் அவர். பகை கிரகம்னாக்கா செவ்வாய், இன்னொன்று சூரியன் சந்திரன், அது மாதிரி. ஏன்னா அந்த சந்திரன் மேலே தான் இதில் போவார். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப மனசு அழுத்தம் போட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் மன அழுத்தம், அந்தளவுக்கு மன அழுத்தத்தை கொடுக்க, நிம்மதி இருக்காது. சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம், சந்திரன் மேலே சனி பகவான் டிராவல் பண்ணக்கூடிய காலம். அதாவது அது நகர்வுகள் கூட சேர்ந்த கிரகத்தையும் சேர்த்து கெடுக்கும். அது மொத்தமாக காலி பண்ணி விட்டு போகும். ஒருத்தருக்கு ராகு இருக்கலாம், ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்கலாம் இந்த இடத்துல, இந்த ராசியில். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் இருக்கலாம்,
புதன் இருக்கலாம். இது மாதிரி பகை கிரகங்கள் இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக பாதிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் 2022 நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தது. 22 அப்படின்னாக்கா அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் காலடி எடுத்து வைக்கும்போது, அதான் 2022 ஒரு மே மாதம், அது மாதிரி 7ஆம் பார்வை கடகராசியில் பதியும். கடகராசியில் இது மாதிரி கிரகங்கள் சூரியன், இன்னொன்று புதன், சுக்கிரன் வந்து யோகாதிபதி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நட்சத்திரம் ஒன்றும் மெயினாக பார்க்கணும். செவ்வாய் அங்கே நீசமாயிருப்பார். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அங்கே சனியே இருந்தார்னு வச்சிங்க, அந்த சனி அதுவும் வந்து ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். ஆனால் அந்த சனி பகவான் அங்கே இருந்தாலும் பரிவர்த்தனை ஆகிடுவார். இந்த பரிவர்த்தனை ஆனவங்களுக்கு பெரிய கஷ்டங்களை கொடுத்துருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதாவது சனியும் சந்திரனும் பரிவர்த்தனை, ஒரு கட்டத்தில் சூரியனும் சனியும் பரிவர்த்தனை, இன்னொன்று வந்து சுக்கிரனோட பரிவர்த்தனை. சுக்கிரன் வீட்டில் சனி இருப்பார், சனியோட வீட்டில் சுக்கிரன் இருப்பார். உங்கள் சுய ஜாதகத்தில் நிறைய இடங்கள் இருக்குல்ல, சனி எங்கே வேணா இருக்கலாம் இல்லையா. இந்த பரிவர்த்தனை புதனோட பரிவர்த்தனையாக இருக்கும். இத்தனைக்கும் புதனோட பரிவர்த்தனையானா 6-8 பரிவர்த்தனை. அதாவது கும்பராசியில் புதன் இருந்து கன்னியாராசியில் சனி இருந்து அந்த பரிவர்த்தனை இது அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. 6-8 அப்படின்றது அது அங்கே இருந்தே பலன் கொடுக்கலாம். இது வந்து பரிவர்த்தனை ஆனாலும் பிரச்சனைகள் தான் கொடுக்கும். விரயத்தில் பரிவர்த்தனை ஆனவங்களுக்கு, அதாவது 12ஆம் இடத்துல புதன் இருக்காருன்னு வச்சிங்களா. இப்போ புதனோட வீட்டில் வந்து சனி இருப்பார், அந்த பரிவர்த்தனை. அதே மாதிரி 12ஆம் இடத்துல ஒரு சில பேருக்கு வந்து சூரியன் இருந்து இந்த 7ஆம் இடத்துல சனி இருப்பார், அவரு பரிவர்த்தனையாக இருப்பார். இதெல்லாம் வந்து இந்த பரிவர்த்தனைகள் உங்களுக்கு நன்மை செய்யும். ஆனால் 6-8 பரிவர்த்தனை அந்த அளவுக்கு நன்மைகளை செய்யாது. இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பரிவர்த்தனைகள்லாம் ஓரளவுக்கு மன்னிக்கப்படலாம். சனி வந்து ஓரளவுக்கு அது வந்து ஒரு மார்க் மாதிரி, அது ஒரு சரி ஓகே, அதுக்கு ஒரு காரணம், உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு உண்டான காரணம். 5க்கு உண்டான பலன்களை அதிகமாக கொடுக்கறதுக்கு உண்டான காரணம், அஷ்டமாதிபதி பலன்களை கொடுக்கறதுக்கு கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான காரணம் இந்த பரிவர்த்தனை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பரிவர்த்தனை கிரகம் ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு 7 சனி மாதிரியே இருக்காது. அவங்களுக்கெல்லாம் தசை மட்டும் பாதிச்சிருந்தா, ஏன்னா பரிவர்த்தனை ஆனால் கூட எல்லாருக்குமே நன்மை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பரிவர்த்தனையில் ஒரு 20% பேருக்கு தான் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். 7 சனி மாதிரியே இருக்காது. நல்ல ஒரு வளர்ச்சியில் இருப்பாங்க, தொழில் அது மாதிரி நல்ல ஒரு வேலை வாய்ப்பில் இருப்பாங்க. புதன் தசை அந்த பரிவர்த்தனையும் 80% பேருக்கு ஆவரேஜாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டத்தையும் கொடுத்துருக்காது. ஆவரேஜ் அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து 2025 இந்த ஜென்மசனியில் ஒரு காட்டியிருக்கலாம், 25, 24. ஆனால் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகும்போதோ இல்லை ராகுவுடைய நட்சத்திரத்தில் போகும்போதோ, ராகு பகவான் கேதுவோட நட்சத்திரத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில், அப்படி இல்லை சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில், அதாவது சனி பார்வைப்படக்கூடிய இடங்கள்னாக்கா கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கலாம், இல்லைனாக்கா கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கலாம் ராகு. இன்னொன்று என்னன்னாக்கா 7ஆம் இடத்துல, அதாவது சிம்மராசியில் வந்து இந்த ராகு பகவான் இருக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சனி பார்வைப்படக்கூடிய இடங்கள் அந்த காரகத்துவம் பாதிச்சிருக்கும். இது வந்து சதய நட்சத்திரத்தில் போகும்போது, இப்போ பூரட்டாதியில் போகும்போது குருவே சனி பார்வையில் இருக்கலாம். இது மாதிரி நிறைய பார்வைகள் சனி பகவானுடைய பார்வை படக்கூடிய இடங்கள்ல அந்த கிரக அமைப்புகள் சரி பார்வை படத்த தப்பில்லை. இப்போ பூரட்டாதியில் போகும்போது குருவே உங்கள் ராசியில் உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கலாம், இல்லை லக்னம் மறைவாக இருக்கலாம், ராசிக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம், வக்கரமாக இருக்கலாம். அது மாதிரி எதனா இருந்துச்சுனாக்கா இப்போ வேலை ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். 24 யார் யாருக்கெல்லாம் வேலை ரீதியாக ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இப்போ ப்ராப்ளம் இருக்காது, இப்போ வந்து கிளியர் ஆகும். 7 சனி ஆரம்பிச்சதுலேருந்தே எனக்கு ப்ராப்ளம் தான் சார், அதாவது 2020 படாத பாடுபடுறேன், புதன் தசையில் சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வரேன், எப்போ ரிலீஃப் ஆகும்னா இன்னொரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணணும், அது பிறகு தான் உங்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் இந்த புதன் தசையிலையும் முன்னாடி 10 வருஷம் பின்னாடி 7 வருஷம், அதாவது புதன் தசை செவ்வாய் புத்திக்கு பிறகு செவ்வாய் புத்திக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம். புதன் தசைக்கு செவ்வாய் புத்திக்கு முன்னாடி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பு, செவ்வாய் புத்திக்கு பிறகு இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த புதன் தசையே முடியணும். புதன் தசை உங்களுக்கு வந்து அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ புதன் தசை முடியும்னாக்கா இன்னும் 4 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம். அப்போ அந்த புதன் தசை முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து கேது தசை தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கிடையில் ஒரு சிலது மாறுமே தவிர எல்லாமே மாறிடாது. அப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கடன் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தொழிலை பண்ணணுமோ இல்லை வேலையை பார்க்கணுமோ அந்தளவுக்கு வேலையை பாருங்கள், உங்களால் முடியும். இங்கே எதிர்பார்ப்புங்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. ஒரு ப்ரொமோஷன் வேலை வாய்ப்பு எதாக இருந்தாலும் சரி எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. இப்போ 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு கஷ்டம் இருந்தால் கூட இன்னொரு 1.5 வருஷம் இருக்கும், 7 சனி முடிகிற வரைக்கும் இருக்கும். 7 சனி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அந்த கஷ்டம்லாம் இருக்காது. அந்த புதன் தசையே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு வச்சிங்களேன், அப்படி தான் எடுத்துக்கணும். உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல சிறப்பு.
இப்போ படிக்கிற காலகட்டத்தில் வாரிசுகள் இருந்தாங்கன்னா நல்லா படிப்பாங்க. இப்போ கல்யாண வயசில் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு திருமணம் எல்லாம் கூடி வந்துடும். நிறைய பேருக்கு இப்போ கூடி வந்துடும். நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு பசங்க 2 பசங்க இருக்கிறவங்களுக்கு ஒன்றுத்துக்காவது திருமணத்தை முடிச்சிருப்பீங்க. இன்னொருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு திருமணம் முடியும் 7 சனி முடியத்துக்காட்டியும். பூர்வ புண்ணிய சாணாதிபதினு சொல்கிறதுனால பூர்வீக சொத்தில் நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை இந்த புத பகவான் கொடுத்துருக்கும். அது சிக்கல், அது இல்லாத உயில் சொத்து, அது மாதிரி 8ஆம் அதிபதியோட தசனாவே உயில் சொத்து இல்லைனா பூர்வீக சொத்து. அது மாதிரி உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருந்தா உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து தீர்வு கோருவீங்க. மருத்துவ செலவுகள் கம்மியாகும். அம்மா இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு உடல்நிலை நிறைய பாதிச்சிருக்கோம். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பரவாயில்ல, மருத்துவ செலவுகள்லாம் கம்மியாகும். இன்னொன்று, குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்கு ஒத்து வராதவங்களாம் இப்போ பரவாயில்ல. மாமியார் மருமக சண்டைலாம் நிறைய இருக்கும். அது வந்து 7 சனி முடிஞ்சால் தான் அது கிளியர் ஆகும். அதுக்குள்ளே வந்து கிளியர் ஆகாது. சொந்த பந்தங்களில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குனாக்கா அது எப்பவுமே சொந்த பந்தங்கள் இதில் தான் அடிவாங்க பயங்கரமாக. மாற்று கருத்தே கிடையாது அதுக்கு. இப்போ தான் யாருன்னே தெரிஞ்சிக்க முடியும். பெண்களுக்கு குறிப்பாக வேலை செய்கிற இடத்துலையும் ப்ராப்ளம், சொந்த பந்தங்களையும் ப்ராப்ளம். யாருமே வந்து இவங்களை வந்து பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க என்ன சொன்னாலும் எதிர்கருத்து வைப்பாங்க. அது மாதிரி இருக்குது அங்கே சனி. அதனால் பொறுத்து போகிறது நல்லது. குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பு. குடும்பத்தில் ஒரு சில முன்னேற்றங்கள் உண்டு. பெண்களுக்கு வந்து அதாவது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம். அது மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் கம்மியாகும். வேலை சுமை கொஞ்சம் கம்மியாகும். புதன் தசை சிறப்புன்னு தான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். இது பூர்வ புண்ணிய சாணாதிபதி தசை. படிக்கிற காலகட்டத்தில் பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும். வேலை எல்லாம் தேடிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், வீட்டில் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இன்னொன்று வந்து திருமணம் ஆகிறவங்களுக்கு, இப்போ திருமணம் ஆகிற வயசில் பசங்க இருந்தாங்கன்னாக்கா திருமணம் ஆகும். சுபகாரியங்கள் நிறைய கூடி வரும். ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு 7 சனியோ அஷ்டம சனியோ இருக்கக்கூடாது. சனி சம்மந்தப்பட்ட தசை நடக்கக்கூடாது. அதுமாதிரி நடந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாகும். அது கொஞ்சம் தள்ளி போயினே இருக்கும், தடங்களாயினே இருக்கும். இந்த புதன் தசை அஷ்டமாதிபதி தசை ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தசை. நிறைய பேசலாம், புதன் தசைக்கு நிறைய பேசலாம், நிறைய கதை இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கும். இன்னொன்று சூரியனோடவே சுற்றின்னு இருப்பார் இவர். சூரியனோட இந்த புதன் சேர்ந்து தசை பண்ணுறவங்களுக்கு எங்கே வேணா இருக்கட்டுமே அவங்களுக்கு பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அதிகப்படியாக ஒன்று அப்பா வழி சொத்து, இல்லை இவங்க சம்பாதிச்ச சொத்துல கூட நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும். வயிறு அதாவது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது கழுத்துக்கு கீழே இடுப்புக்கு மேலே, இது எப்படியாவது வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கிறது நல்லது. எப்போ எண்ணத்தை கொடுக்குன்னே சொல்ல முடியாது. ஜீரணம் அது இதுன்ட்டு ஏகப்பட்ட பிரச்சனையை பண்ணும் அது அஷ்டமாதிபதி தசை. ஆனால் வந்து ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று பண்ணிக்கினே இருக்கும். அப்போ பாடி செக் பண்ணுறது, ஃபுல் பாடி செக் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு நன்மை நடந்து கொண்டு இருந்தால் நன்மை நல்லாவே இருக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. அதுலேயும் கெடுபலன் அதிகமாக நடந்து கொண்டு இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு 1.5 வருஷம் பின்னாடி இருக்கக்கூடிய 7 வருஷத்தில் இருக்கிறீங்கனாக்கா அந்த தசையை முடியணும். அந்த புதன் தசையை முடிஞ்சாதான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் இந்த புதன் தசையில். ஏன்னா புதன் வந்து அவரை பற்றி பேசினா நிறைய பேசலாம். அவருக்கு வேறு கதைலாம் இருக்குது. அதாவது கணிதத்துறையில் பெரிய வல்லுநராக வருவாங்க. இன்னொன்று நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் வருவாங்க. அப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம், இல்லைன்னு சொல்ல. அது படித்த படிப்பு அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் தான் அதில் நம்ம போக முடியும். புதன் வந்து நீங்கள் எந்த வழியில் போகணும் அப்படின்றது சின்ன வயசில் முடிவு பண்ணிவிடுவாங்க. 16 வயசுலேருந்து இப்போ 20, 22 வயசு வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கணும், நீங்கள் என்ன படிச்சிங்களோ அந்த துறையில் தான் நீங்கள் அதெல்லாம் ஜெயிக்க முடியும். இது சம்மந்தமே இல்லாமல் புதன் தசையில் போயிட்டு சயின்டிஸ்டெல்லாம் ஆக முடியாது. அது மாதிரி என்ன ஒன்று யோசனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். இது வந்து அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அடக்கியே வச்சுருக்கோம் இந்த சனி பகவான். அதுலேயும் அஷ்டம சனி இந்த 7 சனி காலகட்டத்தில் தான் இந்த புதன் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த தசையில் கொடுப்பார். நன்றி.